நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு அம்சங்கள். தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுமே நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்கும். தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, போராட்டமான பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க 12 ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க. கடன் சுமை, தீராத வியாதி, அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம். சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும், ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். கடக ராசியில் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னியிலும், அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும், அதுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆவார். தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 2.5 வருட காலம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார். இது பொதுவான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன். துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள் தான் இந்த புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை வச்சு இப்போ நீங்கள் நடக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்ல காலம் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக நடக்க போகுதுங்கிறது கிரக ரீதியாக, கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிந்த உண்மை. துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் எப்போயுமே வெற்றி பெறுவீங்க. மற்றவங்களுடைய வேலையில் போய் தலையிட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை, பலவிதமான குழப்பம். நீதிக்கரசனான சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயம். நீங்கள் நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு எப்போவுமே உங்களை நோக்கி பயணிக்கும். எங்கேயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை என்பது நாம் சொல்கிற விஷயம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு உற்சாகமான சூழ்நிலைகள் உண்டு, எந்த செயல்கள் செஞ்சாலும் அதில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் துலாம் ராசியில் வியாபாரத்துறையில் வியாபாரத்துறையில் பயணிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வெற்றி உண்டு. அதாவது சின்ன சின்ன வியாபாரம் முதல் பெரிய வியாபாரிகள் வரை தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகளை துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்கள் அப்படியே அற்புதமாக வழங்குது. ஸோ அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சுமை மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதிய கடன் வாங்காமல், யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காமல் வாழ்ந்தீங்கன்னா இருக்கிற கடனை அடைச்சிடலாம். அதை விட்டுட்டு யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த கடன் நீங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைச்ச ஒரு அற்புதமான விஷயங்கள், முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை இனிமே துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி எதெல்லாம் நினச்சிங்களோ அதை தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குருவின் பார்வை உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான பார்வையாக இருப்பதனால் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது. தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. கொடுத்த இடத்துல பணம் வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க கூட திரும்ப வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான். சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது கடன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூழ்நிலையில் கடன் வாங்கி வீடு கட்டலாம். ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்கிடக்கூடாது. ஆசைகள் உங்களை ஆபத்தில் விட்டுவிடும் என்பதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? யாரெல்லாம் படிப்புக்காக மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ துலாம் ராசி என்பவர்கள் மேல் படிப்பு படித்து அதன் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல் துலாம் ராசினியர்களில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு யோகங்கள் உறுதியாக இருக்குது. குறைஞ்சது 5 பவுன்லேருந்து 50 பவுனாச்சு நீங்கள் வாங்குவீங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிந்த உண்மை. துலாம் ராசி பெண்கள் சின்னத்துறையில் உள்ளவங்க, அதாவது யாரெல்லாம் திரைத்துறையில், சின்னத்திரையில், பெரிய திரையில் யூடியூப் சேனல் மூலமாக நடித்து கொண்டு இருக்கிறார்களோ, தன்னுடைய நடிப்பின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ அனைவருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. துலாம் ராசியில் உள்ள நடிகர்களுமே உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அங்கீகாரம் ஒரு பெண்ணின் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரன் மூலமாக வெற்றி, மூத்த சகோதரன் மூலமாக முயற்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ற வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான விஷயங்களை என்ன சொல்கிறோன்னா உருவாக்கி கொடுப்பாங்க. அதே போல் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் திருமணம் முடித்தவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அனைவருக்குமே ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிய முடியுது. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் முழுவதுமாக மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, என்றும் கவலைப்படாத வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு என்ன சொல்கிறேன்னா வேகத்தின் தன்மையில் செல்லக்கூடிய வாகனங்களை துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடாது. புதிய கார் வாங்கலாம், அந்த காருக்கு வந்து டிரைவர் போட்டு தான் வண்டி ஓட்டணும், நீங்கள் ஓட்டக்கூடாது. நீங்கள் கார் நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லி போனீங்கன்னா நைட்டு இல்லை பகலோ கார் ஓட்டும் போது உங்களுக்கு தூக்கம் வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அதேபோல் நைட்டு வந்து கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும். அதாவது ரொம்ப லேட்டாக தூங்குனீங்கன்னா உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்து உங்களுக்கு சகல வெற்றிகளையும் கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல கேது அமர்ந்தார்னா வெளிநாட்டில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பெலாம் வந்துடும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். லாபஸ்தானங்கள் அதிகரிக்கும்.
கேது மட்டும் 11ஆம் இடத்துல அமர்ந்தால் அவர் உண்மையிலே ஞானப்பிரவின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஒரு வருடமும் உங்களுடைய இன்னும் 1.5 வருடத்துக்கு வந்து துலாம் ராசிக்கு தன்னை அறியாமலே பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான, அதாவது கனவுல நினச்சது நினைவில் நடக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதை தன்னறியாமையே சில சூழ்நிலைகளில் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் கேது பகவான் என்பதை பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்க. நரசிம்மர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக சகல வெற்றிகளும் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி என்பவர்கள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.